என்னதான் கஷ்டப்பட்டாலும் நம்மளால பணக்காரனாவே ஆக முடியல. 3 வேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஏங்க எப்பங்க வந்தீங்க? இந்தாங்க தண்ணி குடிங்க, ரொம்ப சோர்வா இருக்கீங்க. ஏப்பா முத்துப்பாண்டி, என்ன உழைக்கிற ஆனால் பணக்காரனாக மாட்ற? 3 வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்க. வேணா நீ எங்கள் கூட வாயேன், சீக்கிரமாக பணக்காரன் ஆயிடலாம். இந்தா இந்த பணத்தை இப்போ நீ கொஞ்சம் அட்வான்ஸாக வச்சுக்கோ. நாங்கள் கூப்பிடும் போது வந்து வேலை செஞ்சா போதும். இந்தாம்மா பணம், இது செலவுக்கு வச்சுக்கோ. ஏங்க இந்த பணம் எப்படி உங்களுக்கு வந்துச்சு? கேட்டாலும் சொல்ல மாட்டீங்க. இதில் நினைத்தா நம்ம இப்படி பேங்கை காவ காக்குறதோ தெரியல. நம்மளுக்கு ஒரு விடிவு காலம் வர மாட்டுது. அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். இப்போ பேங்க்ல இருக்கிற எல்லா பணமும் நம்மளுக்கு. அம்மா நான் டவுன்ல நம்மளுக்கு பெரிய வீடு ஒன்று வாங்கியிருக்கேன். மாமா இனிமே நம்ம அங்கே தான் இருக்க போகிறோம். இவர் எப்படிதான் இவ்வளோ சீக்கிரம் பணக்காரனாருன்னே தெரியல. ஆனால் இது தப்பு பண்ணுறாருன்னு மட்டும் நல்லா புரியுது. கேட்டாலும் சொல்லவும் மாட்டேங்கிறாரு. நான் என்ன பண்ண போறேனே தெரியல. கடவுளே நீ தான் எனக்கு காப்பாற்றணும். நம்ம செய்யறதெல்லாம் சரியா தப்பான்னு தெரியல. ஆனால் எல்லாமே நம்ம மனைவிக்காக தான். எப்போ பேச வந்தாலும் உடனே படுத்து தூங்கிடுறாரு. என்ன ஏதுன்னு எந்த செய்தியுமே என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டேங்கிறாரு. முன்ன மாதிரி இவர் சுத்தமா இல்ல. கடவுளே நீ தான் காப்பாற்றணும். என்னம்மா நீ இவ்வளோ டல்லா இருக்க? இவ்வளோ பெரிய அரண்மனைக்கு உன்னை சொந்தக்காரியாக்கியும் நீ ஏன் இவ்வளோ சோகமா இருக்க? நம்ம ஏழையா இருந்தப்ப கூட நீ ரொம்ப சந்தோஷமா இருந்தியம்மா. அப்படி என்ன சந்தோஷப்பட சொல்றீங்க? இந்த காசு பணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நீங்க இப்போ வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனா இது எல்லாத்தையும் நான் சந்தோஷமா அனுபவிக்கிறேன்னு சொல்றீங்க. என்னங்க நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன வேற வரை இவர் குடிக்க வேற ஆரம்பிச்சுட்டாரு. எனக்காக சம்பாதிக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு நான் இருக்கிறது கூட இவருக்கு நினைப்புல இல்லை. இவ்வளவு நான் கஷ்டப்பட்டு சமைச்சு யாருக்காக நான் தனியா உட்காந்து சாப்பிடவா? சாப்பாட்டுல கூட நிம்மதி இல்லாம போயிடுச்சு. கடவுளே கடவுளே, எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை? உனக்கு எஞ்சி கேட்கிறேன் கடவுளே. என் கணவர் எனக்கு பழைய மாதிரி மாத்தி கொடு. என் மேல அன்பையும் பாசத்தையும் கொடு. கடவுளே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம கொஞ்ச நாளா? நமக்கு சுத்தி எல்லாமே இருக்கு. ஆனா முன்னாடி இருந்த அன்பும் பாசமும் கொஞ்சம் கூட இல்லையே. என் மனசுல நிம்மதி இல்லாம இருக்கு. நீங்க என்ன கூப்பிட்டீங்களாமே? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்க என் பேரை சொல்லி கூப்பிடுறத நான் கேட்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நான் மன்னிச்சிடுமா. காசு பணம் வந்ததுக்கு அப்புறம் உன்னை சுத்தமா நான் மறந்துட்டேன். தப்பான விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடுமா. இதுக்கப்புறம் இந்த காசு பணத்தெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைம்மா. நம்ம ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சந்தோஷமான முறையில வாழலாமா. நம்ம பழைய வீட்டுக்கே போயிடலாம். சரிங்க, உங்களோட முடிவு தாங்க என் முடிவு. என்னங்க கூப்பிட்டீங்களாங்க? ஆமாம்மா, ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன ஒரு நகை கடைக்கு சேல்ஸ்மேனாக கூப்பிட்டுருக்காங்கம்மா. நாளையிலேருந்து அங்கே வேலைக்கு போகலான் இருக்கேன். மாதம் 15,000 சம்பளம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த கஷ்டமும் இல்லைம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு ஒத்துமையாக இருக்கணுமா.